காயத்ரி, என்ன காயத்ரி, ஏதோ தீவிரமான யோசனையில இருக்க? என்ன சூர்யாவை பத்தியா? எப்படி கார்த்திக், நான் சூர்யாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப கொஞ்ச நாளாவே நீ சூர்யாவை தவிர வேற எதை பத்தியும் யார பத்தியும் யோசிக்கிறதே இல்லையே. அந்த வைத்தியர் சூர்யா கண் முழிச்சிடுவாருன்னு சொன்னது இன்னைக்கு தானே கார்த்திக்? எனக்கு சூர்யாவை பார்க்கணும் போல இருக்கு. அந்த சித்த வைத்தியசாலைக்கு போலாமா ப்ளீஸ்? என்ன காயத்ரி, நீ என்ன சுயநினைவோட தான் பேசுறியா? இன்னைக்கு எப்படியும் அங்க சுப்பு, ரேணுகா, தண்டபாணி எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? கார்த்திக், இவ்வளவு சீக்கிரமா அவங்க கிளம்பி வந்திருக்க சான்ஸே இல்ல. போய் பார்த்துட்டு வரலாம். ஒருவேளை அவங்க 3 பேரும் நம்ம போறதுக்கு முன்னாடியே அங்க வந்திருந்தா நம்ம சொல்லாம கொள்ளாம நைஸா கிளம்பி வந்துடலாம். அதுக்கு மெனக்கெட்டு அவ்வளவு தூரம் போணுமா? சொல்லு காயத்ரி. லைஃப்ல சில பேரை பாக்குறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் கார்த்திக். சூர்யா நல்லாயிட்டாரு, கண் முழிச்சிட்டாருங்கிறத என் கண்ணால மனசார பாத்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓ ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சித்த வைத்தியசாலைக்கே போலாம். காயத்ரி, என்ன நிக்கிற? வா போலாம். கார்த்திக், நீங்க முதல்ல உள்ள போய் சுப்பு அங்க இருக்காளான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிங் மட்டும் கொடுங்க, அப்புறம் நான் வரேன். என்ன கார்த்திக்? இல்ல, இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நீ சூர்யாவை பார்க்கணுமா? பார்த்துதான் ஆகணும் கார்த்திக். சரி, பார்த்துட்டு சொல்றேன். சாமி, இவருக்கு அந்த மருந்து கொடுக்கலாமா? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். வேண்டாமா? கொஞ்ச நேரம் போகட்டும். சரி சாமி. ஐயா வாங்க தம்பி. இன்னும் கண் முழிக்கலையா? இன்னும் இல்ல தம்பி. உனக்கு ஆயுசு கெட்டிடா. அதான் அந்த மலைக்காட்டுல இருந்து சாகாம தப்பிச்சிட்டேன். தரச்சோம்ல, அந்த சூரணத்தை 2 கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வா. சரியா? போ. கார்த்திக். காயத்ரி, உள்ள வா. யாரும் இல்லல்ல? இல்ல காயத்ரி, வா. சரி, நான் வரேன். ஐயா, சூர்யாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? நாடி நல்லா இருக்கு, ரத்த ஓட்டமும் இயல்பா இருக்கு. இந்நேரம் கண்ணு முழிச்சிருக்கணுமா? அப்புறம் ஏன் இன்னும் சூர்யாவுக்கு மயக்கம் தெளியல? அம்மாடி, சூர்யாவுடைய மனசு எதையோ எதிர்பார்க்குது. அவருடைய புத்தி எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. யாருக்காகவோ, யாருடைய தொடுதலுக்காகவோ, குரலுக்காகவோ அவருடைய உள்ளுக்குள்ள ஆழமா காத்துட்டு இருக்கார். அவருக்கு அது கிடைச்சிருச்சுன்னா அவர் மனசுக்கும் புத்திக்கும் விழிப்பு கிடைச்சிடும்.
எதுக்காக இப்படி கிடக்குறீங்க? யாருக்காக? எனக்காகவா? எந்திரிங்க சூர்யா. போதும் சூர்யா, நீங்க வேதனைப்பட்டதெல்லாம் போதும். காயத்ரி, என்ன காயத்ரி? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன சின்ன குழந்தையாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்திக் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. காயத்ரி ப்ளீஸ் கார்த்திக், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. காயத்ரி, நான் ப்ளீஸ், இந்த செகண்ட் எனக்கும் சூர்யாவுக்கும் நடுவுல வேற யாரும் இருக்க கூடாது. தயவு செஞ்சு வெளியே போங்க. இன்னைக்கு இந்த சூர்யாக்காக என்ன வெளியே போக சொல்லிட்டல, ஒரு நாள் எனக்காக நீ அதே சூர்யாவை தூக்கி எறிஞ்சிட்டு வருவ. உன்னை நான் வர வைப்பேன். பார்த்துக்கிட்டே இரு காயத்ரி, பார்த்துக்கிட்டே இரு. நான் வெளியே இருக்கேன். கௌதம், என் கூட பேச மாட்டியா? ஐ ஹேட் யூ. கௌதம் கண்ணா, அம்மா கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. நீ குட் பாய் இல்ல, அம்மா பாவம் இல்ல, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இல்ல, அவங்க என் மம்மி இல்ல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கௌதம். நீ இங்கிருந்து நல்லா படிக்கணும். நான் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போறேன். நீ இங்க இருக்கணும். நல்லா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நல்ல மார்க் வாங்கணும். முதல்ல பண்ண மாதிரி நீ யார்கிட்டயும் சொல்லாம ஊருக்கு ஓடி வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, அது உனக்கே ஞாபகம் இருக்குல்ல? நான் இனிமே அப்படிலாம் வரமாட்டேன். நான் தர்மாவையும் கோமுவையும் பார்க்கதான் அப்படி வந்தேன். தர்மாவே என்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு. நான் எதுக்காக வரணும்? நான் வரமாட்டேன். நீயே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். கௌதம், 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 நில்லு கௌதம், கௌதம். சுப்பு, கௌதம் தான் குழந்தை. அவன் தான் இப்படி பிஹேவ் பண்றானா, நீயும் ஏன் இப்படி பண்ற? கௌதம் இப்படி நடந்துக்கிறது என்னால தாங்க முடியல ரேணுகா. சரி, அழாத. சுப்புலக்ஷ்மி மேம், குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கௌதமா பாத்தீங்களா? பார்த்தேன் மேம். இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிற கோவம் இன்னும் என் மேலேருந்து அவனுக்கு போகவே இல்லை. அந்த கோவத்துல அவன் ஒழுங்கா படிக்காம இருந்துருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம். இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த பயமே தேவையில்ல. இப்ப வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயும் கௌதம் எல்லா சப்ஜெக்ட்லயும் என்ன மார்க் வாங்கினான்னு நானே அவன் கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் விசாரிச்சேன். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, எல்லாத்துலயும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கான். மேம், மேம், நிஜமாவா சொல்றீங்க? பார்டர் மார்க்ல தான் பாஸ் ஆயிருக்கான். ஆனா இது நல்ல ஆரம்பம்னு எனக்கு தோணுது. நீங்க கௌதம நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. அவன் நல்லா வருவான்னு நம்புங்க, நிச்சயம் நல்லா வருவான். மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சூர்யா நல்லா இருக்காரு, நல்ல குணமாயிட்டாரு அவரு. பாய் பூஜா, ஐயோ, பாத்து கட் ஆயிடுச்சு. போயிட்டு வா. பாய். என்னாச்சுன்னு தெரியல, நம்ம கூப்பிடுறதுக்குள்ள. ஏய்,
சாரி அங்கிள். இது சுப்புவோட பையன் மாதிரி இருக்கே. இவர் நம்ம மம்மியோட எனிமியாச்சே. ஏய் கௌதம், கௌதம், ஏய் கௌதம் நில்லு, கௌதம் நில்லு. நீங்க உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புங்க. கௌதம நாங்க பாத்துக்கிறோம். இனிமே அவன் எங்கேயும் போக மாட்டான். ஓகே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். கிளம்புறோம். என்ன சுப்பு? சுப்பு, கௌதம் இந்த பக்கம் வந்தான். இல்லையே, அவன் அப்பவே கிளாஸ்க்கு போயிட்டானே. கிளாஸுக்கெல்லாம் போகலம்மா. நான் இப்போதானே அவனை பார்த்தேன். என் மேலே தெரியாமல் மோதிட்டான். சாரி அங்கிள்னு சொன்னான். நான் எப்படி இருக்கேன் என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள பயந்த மாதிரி ஓடிட்டாமா. என்ன கௌதம் உங்களை பார்த்ததும் எதுக்கு பயந்து ஓடினா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. ஆனால் இப்படி தான் ஓடி வந்தான். ஒருவேளை கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சேன்னு போயிருப்பானோ? இருக்கலாம். பிரின்சிபல் இப்பதான் சொன்னாங்க, ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிருக்கான். டெஸ்ட்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க. அப்படியா? வெரி குட். சரி சுப்பு, கிளம்பலாமா? சூர்யாவை பார்க்க போலாம். டைம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, போலாமா? போலாம். வாங்க போலாம். உட்காருங்கம்மா. நீதானா? நான் பயந்தே போயிட்டேன். அண்ணா இங்க எதுக்கு ஒளிஞ்சிருக்க? கிளாஸ்க்கு போலியா? இல்ல, அந்த காரை பாரு. அந்த கார்ல போறது யார் தெரியுமா? இவங்க தான் அன்னைக்கு நம்ம மம்மியை தேடி வந்த எனிமீஸ். அங்க பாரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நம்மள தேடிதான். நம்மள கிட்னாப் பண்ணிட்டு போய் டார்ச்சர் பண்றதுக்காக வந்தாங்க. மம்மி கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ வேணாம் வேணாம். மம்மி கிட்ட சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால சொல்ல வேணாம். சரியா? சரி வா, நம்ம கிளாஸுக்கு போவோம். சூர்யா, சூர்யா, நான் தான் காயத்ரி வந்திருக்கேன். சூர்யா, 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 நான் தான் சூர்யா. நான் காயத்ரி. சூர்யா, 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 கண்ணு தரங்க. சூர்யா, என்ன பாருங்க. சூர்யா, 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 சூர்யா. வைத்தியரையா, என்னம்மா? ஐயா கொஞ்சம் என்னாச்சு? சீக்கிரம் வாங்களே. சீக்கிரம் வாங்க. சூர்யா, 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 வைத்தியரையா, என்னாச்சு? கை அசைஞ்சுது, கண்ணு துடிக்குதுங்கய்யா. கொஞ்சம் பாருங்க. சூர்யா, 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 சூர்யா. ஐயா என்னாச்சுங்கய்யா? அம்மாடி, சூர்யாவுடைய மனசும் புத்தியும் ஏதோ ஒரு குரலுக்காக ஏங்குதுன்னு சொன்னல, அது உன்னுடைய குரல் தாமா. நீ கூப்பிட்டதும் சூர்யா உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது. விடாம சூர்யா சூர்யான்னு கூப்பிட்டுட்டே இரு. விடாம கூப்பிடு, நிறுத்தாம கூப்பிடு. சூர்யா, சூர்யா, சூர்யா எந்திரிங்க. சூர்யா, 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 என்ன பாருங்க. சூர்யா, சூர்யா, கண்ணு திறந்து பாருங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா,
நான் காயத்ரி சூர்யா, ப்ளீஸ் கண்ணை தருங்க சூர்யா. சூர்யா வாங்க. சூர்யா 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 ரேணுகா சூர்யா தண்டபாணி சூர்யா எந்திரிங்க சூர்யா. நான் சுப்புலட்சுமி, இவ ரேணுகா. சூர்யா பார்த்து சூர்யா. சூர்யா சூர்யா நீங்க நல்லா ஆயிட்டீங்க சூர்யா. சூர்யா இந்த அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? சூர்யா நான் சுப்புலட்சுமி. சூர்யா 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 இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் வைத்தியம் பார்க்க இங்க கூட்டிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சு. நீங்க பழைய சூர்யாவா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க மட்டும் இல்லனா சூர்யா எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் ஒன்றும் பண்ணலம்மா, எல்லாம் அவளோட கருணை. அவன்னு யாரை சொல்றீங்க? ஆ, அவதான் அவதான் அங்காள பரமேஸ்வரி. அவளோட கோயிலுக்கு போய் நீங்க குறிக்கிட்ட என்னால தானே உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சது. ஆமா. அதுதான் சொன்னேன். சூர்யா என்ன சூர்யா. என்ன அப்படி பாக்குறீங்க? சூர்யா என்ன சூர்யா இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? நம்ம இப்பவே உடனே ஊருக்கு கிளம்பிடலாம், கவலைப்படாதீங்க. ஐயா நாங்க சூர்யா ஊருக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்கம்மா. அவர் தான் பூரணமா குணமாயிட்டாரு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணும் காயத்ரி? சூர்யாவை அவங்க இப்பவே சென்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க போறத ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாமே ப்ளீஸ். என்ன கார்த்திக், இடியட்னு திட்டணும்னு தோணுதா? ஆ? தம்பி, இது உனக்கு மறுபிறப்பு. இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் கும்பிடுற அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கொடுப்பான். நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா பணம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம் ஐயா. காணாம போன சூர்யாவை கண்டுபிடிச்சு குணமாக்குனதுனால எங்க சித்த வைத்தியசாலைக்கு ஏற்பட இருந்த கெட்ட பேரு எல்லாமே நீங்கிடுச்சு. அது போதும் தம்பி, எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சூர்யா போலாம் வாங்க, இங்க இருந்து உடனே கிளம்பலாம். பார்த்து பார்த்து பத்திரமா பார்த்து கூட்டிட்டு சூர்யா. சூர்யா
மாதா பீதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோ ததக்க தின்ன தோம். Karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.